ஹலோ குட்டீஸ், நம்ம ஹீரோ சின்சான் கதை கேட்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம சின்சான் 6 மணிக்கெலாம் தூங்கிட்டு இருந்தான். இந்த மிசாயோவான அவங்க அம்மா, சின்சான் எந்திரி, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சின்சான் தான் ரொம்ப லேட் ஆகட்டுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு செருப்பு எடுத்து காமிச்சாங்க. சின்சான் உடனே எந்திரிச்சிட்டான். எழுந்திரிச்சி உடனே போய் பாத்ரூம் போய் பல்லு விளக்க போனான். பல்லு விளக்க போனவன் ஒரே பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுட்டான் பாத்ரூம் எல்லாம். அவங்க அம்மா திட்டுவாங்கன்னு தடபுடன்னு ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிட்டான். ஸ்கூலுக்கு கிளம்பி போனவன் அங்கே டீச்சரு ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் அம்மா யார் அப்படின்னு. அதுக்கு நம்ம சின்சான் சுட்டி பையன் என்ன சொன்ன தெரியுமா? எங்கள் அம்மா ஆபத்தான மனுஷி அப்படின்னு சொன்னான். உடனே லஞ்ச் பீரியடும் வந்துருச்சு. டிஃபனை திறந்து பார்த்தா காய்கறியாக அவங்க அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. சின்சான் ரொம்ப சோகமாக ஆயிட்டான். அவனுக்கு காய்கறிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாக்லேட் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்க போய் சாக்லேட்டை நினச்சி பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயும் ஒரு சாக்லேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சான். அதுக்கப்புறம் ஸ்கூலும் விட்டுட்டாங்க. அவங்க அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு போய் மெதுவாக அலமாரியை திறந்து சாக்லேட்டை எடுத்தான். மிசாயும் எந்திரிச்சிட்டாங்க. சின்சான் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. சின்சான் ரொம்ப பயந்து அங்கே எங்கேயும் ஓடி சோஃபாலெலாம் ஏறி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். சாக்லேட்டும் கீழே விழுந்துச்சு. சின்சானுக்கு ஒரே அழுகை. அம்மா நம்மளை அடிப்பாங்களோன்னு ஒரு அழுகை. அதுக்கப்புறம் சாக்லேட் வேறு இப்படி உடஞ்சி போயிட்டேன்னு ஒரு அழுகை. உடனே ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். ரொம்ப அழுதுகிட்டே இருக்கவுடனே மிசாயோ சின்சானை பார்த்துட்டு, சின்சான் நான் உனக்கு வேறு சாக்லேட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட்டை எடுத்துகிட்டு வந்து சின்சான்கிட்ட கொடுத்தாங்க. உடனே சின்சான் அம்மா லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் அந்த சாக்லேட்டை கொஞ்சம் ஊட்டி விட்டான். அவங்க அப்பாவும் வந்தாங்க. அவங்க அப்பாவுக்கும் கொடுத்துட்டு 3 பேரும் ஹாப்பியாக சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கூட சாக்லேட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.